எல்லாருக்கும் வணக்கம். நெய்வேலி புக் ஃபேர் 19ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். ஸ்டால் நம்பர் 163. எங்கே நடக்குது, என்ன டீட்டெயில்ஸுங்கிறதுக்கு கீழே லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும். நெய்வேலியில் வந்து ஸ்டாலை பாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே. இந்த நீட் பிரச்சனை இன்னுமே தீர்ந்த பாடில்லை, தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. மே 3ஆம் தேதி நீட் அந்த யூஜி தேர்வு இந்தியா முழுவதும் கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பேப்பர் லீக் ஆகிடுச்சு, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சுன்ற அலிகேஷன் வந்தது. அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் நடந்தது. அது எல்லாம் தொடர்ந்து இப்போ மீண்டும் மரணங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிற்குது. இது ஏன் நடக்குது? இதை தடுக்க வழி இல்லையா? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த நீட் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அப்படின்ற ஒரு வழி அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? ஏன்னா இது சட்ட போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. சட்ட போராட்டம் நடக்கிறது ஒரு பக்கம்னாலும் அந்த அதர் சைடு மாணவர்களுடைய உயிரிழப்புங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, மீடியாவோட ரோலை புரிஞ்சுக்கணும். அனிதான்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு பேர். ஆமாம். அனிதா செத்தும் போது மீடியா எப்படி இதை ப்ளே பண்ணாங்க, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்க்ளூடிங் மை பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போனாங்க. எல்லோரும் ஒரு அமௌண்ட்டு கொடுத்தாங்க. அந்த ஃபியூனரலே பெருசாக நடந்தது. மீடியா பிளேட் அ குட் ரோல் இன் ஹைலைட்டிங் வாட் ஹேப்பன். ஆமாம், அவங்களோட இது அந்த முதல் இழப்பு, அது இழப்பு 2-3 இழப்பு. ஒரு பையன் இழந்த போது அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேச வச்சு 2வது இழப்புலையும் பண்ணாங்க. அந்த பையன் பேர் பறந்து போயிடுச்சு எனக்கு. நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, இதே தமிழ்நாட்டில் இதே ஊரில் ஒரு சின்ன பொண்ணு கோயம்புத்தூரில் இறந்து போயிடுச்சு. ஏன் தமிழ் மீடியாவில் நீட்டு எக்ஸாம் லீக் ஆனதை பற்றி யாரும் பேசலை, பெருசாக பேசலை, என் கண்ணில் படலை. தமிழ் நியூஸில் நீட் லிங்கை பற்றி, நீட்டை பற்றி யாருமே பேசலை. அதுக்கப்புறம் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று வந்தது. தர்மேந்தர் பிரதானை வந்து ரிசைன் பண்ணணும்னு சொன்னது. அதை பற்றி எந்த மீடியாவும் டிபேட் பண்ணதான் எனக்கு தெரியல. அது பேசினாங்க சார். ஆக்சுவலி டிபேட் மற்ற நீங்கள் வந்து அது டிபேட் பண்ணுற அளவுக்கு ஒர்த் இல்லைன்னு கூட நினச்சிருந்தேன். அதான் மக்கள் மாணவர் இந்த காலத்தில் மாணவரோட உயிர் டிபேட் பண்ணுற அளவு ஒர்த் இல்லைன்னு வச்சுப்போம். இப்படி எடுத்துக்கிட்டா எப்படி? அப்போ நீங்கள் அனிதா கேஸில் என்ன பண்ணீங்க, அந்த பையன் கேஸில் என்ன பண்ணீங்க? அன்றைக்கி ஒர்த்தாக இருந்தது, இன்றைக்கி ஒர்த் இல்லைன்னு வச்சுப்போமா? இல்லை, அப்படியும் எடுத்துக்க முடியாது. அப்போ நான் கேட்குறது நீ கேள்வி கேட்கணும். அன்றைக்கி அப்படி பண்ண, இன்றைக்கி நீ அதை பற்றியே பேசலை. நியூஸில் வந்த மாதிரி படிச்சுட்டு விட்டுட்டேன். ஏன்னா அன்றைக்கி இது உனக்கு அது சௌரியமாக இருந்தது, இன்றைக்கி உங்களுக்கு இது சௌரியமாக இருக்குது. அன்னைக்கு என்ன சௌரியமாக இருந்தது, இன்றைக்கி அது மாறி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது நீங்கள் மக்கள் புரிஞ்சுப்பாங்க, ரைட்டா? அன்றைக்கி அது சௌரியமாக இருந்தது, இன்றைக்கி வேறு விஷயம் சௌரியமாக இருக்குது. பொலிட்டிக்கல் கேட்ச்னு சொல்ல வரீங்க? டெஃபினட்டாக. ஓகே, இட் இஸ் ஐடியாலஜிக்கல். ஓகே, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக இட் இஸ் பக்கா ஐடியாலஜிக்கல், ரைட்டா? இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா, நீட்டு வந்து நார்த் இந்தியாவில் சவுத்தில் லீக் ஆகல. எங்கே லீக் ஆச்சு? நார்த்தில் லீக் ஆச்சு. அப்போ அந்த டெலிகிராஃப் சேனல் மூலமாக லீக் ஆச்சு. இது வரைக்கும் என்ன ஆக்டிவ் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு யாரும் கேட்கல. அதே மாதிரி சென்ட்ரல் போர்டு எக்ஸாமில் எல்லாம் லீக் ஆகி, இப்போ கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகல, ஆன்சர் ஷீட்டை தப்பாக கரெக்ட் பண்ணி ஓஎஸ்எம்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி, அதை இன்னொரு நாளைக்கு பேசுவோம், டீட்டெயில்டாக பேசி ஒரு ஃப்ராடுலண்ட் சிஸ்டமை யூஸ் பண்ணி யார் வேணால் அந்த சிஸ்டமை ஹேக் பண்ணலான்னுங்கிறத ஒரு 18 வயசு பையன் ப்ரூவ் பண்ணலாம். அதை பற்றியும் உங்கள் மீடியா பேசலை. ஆமாம், அது வந்து உங்கள் மீடியா பேசலை, அதை டிபேட்டும் பண்ணலை. அந்த பையனை பார்லிமெண்ட்லேயே கூப்பிட்டு பேசினாங்க, அப்போவும் இந்த மீடியா பேசலை, கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிட்டாங்க. அது மாதிரி ஒன்று நடந்ததுன்னு தமிழ்நாட்டில் மட்டும் 1000 கணக்கான சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்குது. அதில் மக்கள் வந்து 10th 12th படிக்கிறாங்க, அதை பற்றி பேசலை. சில பேர் ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாம் மாறி இருக்கு. ஒருத்தர் ஆன்சர் ஷீட் இன்னொருத்தருக்கு போய் இன்னொரு ஆன்சர் ஷீட் பண்ணது, அதாவது அந்த மாணவர் வந்து ரீவால்யூஷன் மார்க்கு உனக்கு கொடுக்குறேன் கேட்குறாரு, பேப்பர் வந்திருக்கு. அதை நம்ம மீடியா கேட்டுதா? மீடியாவில் வந்து தானே சார் தெரிய வந்தது. எங்கே நேஷனல் மீடியாவில் வந்தது, உங்கள் தமிழ் மீடியாவில் வந்ததா? அப்படி ஒட்டுமொத்தமாக மீடியான்னு அப்படி வேண்டாம் சார். நாங்கள் இப்போ மெரினா கேட்குறேன், தமிழ் ஹிந்தி மீடியாலையும் இங்கிலீஷ் மீடியா வந்ததை மெரினாவில் இருக்கிற எவ்வளோ பேர் பார்த்தான்? வாய்ப்பில்லை சார். ஸோ தமிழ் மீடியா பிளேட் அ ரோல் இன் கீப்பிங் இட் அவே ஃப்ரம் தி பப்ளிக். சார், அது வந்து பிஜேபியுடைய சைடு. நீட்டுங்கிறது மத்திய அரசுடைய இது சார். இது மட்டும் மத்திய அரசு, நம்ம என்ன அரசு? ஆப்வியஸ்லி. அப்போ தமிழ் மீடியாஸ் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்ல வரீங்க? எனக்கு தெரியாது, நீங்க தான் மீடியாவோட பொருள் மாறிடுச்சு. ஓகே, அந்த ஷிஃப்ட் சேஞ்ச் ஆயிருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஓகே, அன்னைக்கு பிஜேபி எதிர்த்து கேள்வி கேட்டவங்க இன்னைக்கு ஏன் கேள்வி கேட்கல?
ஆனா உங்களுடைய வாதத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன். ஏன்னா ஒரு மீடியானா அதோட அண்டர்ஸ்டாண்டிங் வேறையா இருந்தது. இப்போ அந்த ஷிஃப்ட் மாறி இருக்குன்னு ஏன்னா நீங்க சொல்ல வரீங்க. இதே நடக்கும். ஏன்னா டெல்லியில் இப்போ ஏதாவது மீடியாக்காரன் போனான்னு வச்சுக்கோங்க, ம். மக்களை விரட்டி அடிக்கிறாங்க. நீங்கள் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா, நீங்கள்லாம் கோதி மீடியா, ம். அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதையே பேரட் பண்ணுற மீடியான்னு மக்கள் விரட்டி அடிக்கிறாங்க. ம். ம். நீங்கள் போய் யூடியூப்பில் பார்க்கலாம், மக்களும் பார்க்கலாம். ப்ரொட்டஸ்ட்டுக்கு வராதீங்க, நீங்கள் உண்மையை பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த 2 விஷயத்த பேசலைன்னு நம்மளுக்கு தெரியும். ம். இல்லாட்டா உனக்கு இது காமிச்சிரும். இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் வந்துடும். வரல தமிழில். ஏன்னா நான் சொல்லி தான் உனக்கே தெரியும். ரைட்டா? இப்போ இது என்ன, இது நடந்துருச்சா? இன்றைக்கி நம்ம நீட்டை பற்றி பேசுவோம். நீட்டு பேப்பரை லீக் பண்ணிட்டாங்க நார்த் இந்தியாவில். ஆமாம். டெலிகிராம் சேனலில் போயிடுச்சு. ம். இது வரைக்கும் 20 பேர் இறந்துருக்காங்க. எவ்வளோ குழந்தைங்க உயிர் விட்டுருக்காங்க? 20 குழந்தைங்க விட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் 3 பேருங்கிறாங்க. ம். எவ்வளோ அரசியல் கட்சி போயிடுச்சு அவங்க வீட்டுக்கு, இன்க்ளூடிங் மைன்? ம். அன்றைக்கி எவ்வளோ பேர் போனாங்க? எல்லாருமே போனாங்க. டேப் அதான் நான் கேட்குறேன்ல. ஏன் மீடியா ப்ரெஷர் போட்டதுனால தான் அரசியல்வாதி போனான். சார் ஆமாம். இது எப்படி சார்? இல்லை ஏன்பா போகல பின்ன? இன்க்ளூடிங் மீனா போகலையே? அதுதான் சார். ஏன் போகல? அப்போ நீங்கள் மீடியா ப்ரெஷர் போட்டால் தான் போவேன்னு இருக்கிறது யார்? எல்லா கட்சியும் மீடியா அஃபிஷியலாக கட்சி போகிறது மீடியாவில் அட்டென்ஷன் வந்தால் தான் போவாங்க. அதுதான் மீடியாவோட சோஷியல் ரோல். சார் ஆமாம், மீடியா ஒரு சொசைட்டியில் மீடியாவுக்கு ஒரு ரோல் இருக்குப்பா. புரியுது சார். அந்த ரோலை மீடியா பண்ணலை. உனக்கு என்ன வேணால் நீ தோணலாம், மீடியா பண்ணலை. ஏன் பண்ணலங்கிறத பற்றி நம்ம நீங்கள் பேசணும். மீடியா இந்த கேஸில் மீடியா அது கடமையை செய்யலை அப்படிங்கிறத. அனிதா கேஸும் அந்த 300 பையன் கேஸையும் மீடியா கவரேஜ் அந்த டேட்டில் இருக்குன்னு நீங்களே எடுத்து பாருங்கள். அது அனிதா கேஸ் உலகம் பூரா தெரிஞ்சதுக்கு காரணம் மீடியா. அதுக்கப்புறம் 300 பையன் செத்து போய் அவங்க அப்பாவும் ரொம்ப டெஸ்பரேட் ஆகி அப்பாவும் செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன் 2 நாளில். ஓகே. அது மாதிரி நடந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசினாங்க. ம். அந்த மீடியா கவரேஜ் எடுங்க, இன்றைக்கி இருக்கிற மீடியா கவரேஜ் எடுத்து பாருங்கள், வித்தியாசம் உங்களுக்கே புரிஞ்சிடும். ரைட்டா? இப்போ நான் நீட்டில் என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறேன். நீட்டில் இறந்து போன மோஸ்ட் பீப்புள் 22லேருந்து 23 வயசு இருக்கிறவங்க. 22லேருந்து 23. எஸ். அந்த லிஸ்ட்டில் நான் பார்த்தது காமன் ஃபேக்டரை சொல்கிறேன். 22லேருந்து 23 வயசு. இவங்க முதல் வாட்டி நீட் எழுதல். நான் 17 வயசில் நீங்கள் வந்து +2 முடிச்சிருக்கீங்க. ஆமாம் சார். எஸ். ஸோ இவங்க +2 முடிஞ்சு 4 வருஷம் ஆனவங்க மினிமம். 20 வயசுனா கூட 3 வருஷம் ஆனவங்க. ஸோ நார்மலாக இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு காலேஜுக்கு போய் டிகிரி வாங்கி வெளில வந்திருப்பாங்க அந்த நேரத்துக்கு. ஆமாம். ஆமாம். அட்லீஸ்ட் செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ நீட் எழுதுறாங்க. குறைஞ்சது 2-3 தடவை எழுதியிருப்பாங்க. இல்லைன்னா 20 வயசு 22 வயசுலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்கே யாருமே 18 வயசு இல்லை. ஸோ நீங்கள் 3 வாட்டி எழுதியிருக்காங்க, டிகிரி முடிக்கலை. இனிமேல் டிகிரி முடிக்கணுன்னா இன்னொரு 3 வருஷம் ஆகும். ஸோ நான் 22 வயசில் டிகிரி முடிக்கலை, எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, டிகிரி முடிக்கிறதுக்கு எனக்கு 25 வயசு ஆகிடும். நான் சாதாரண வேலைக்கு போகணுன்னா, இன்ஜினியரிங் படிக்கணுன்னா எனக்கு 26 வயசு ஆகிடும். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போனோன்னா 27 வயசு ஆகிடும். அப்படியே டாக்டருக்கு கிடைச்சிட்டாலும் 5 வருஷம். டாக்டருக்காக கிடச்சிருச்சுன்னா 5 வருஷம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வெறும் எம்பிபிஎஸ் படித்தா போகாது, பத்தாது. அதான் நான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் சொல்ல வரேன். ஏன்னா நீங்கள் எம்பிபிஎஸோட இது சரி வராதுன்றத பல தடவை நீங்கள் சொல்லி. அதுக்கு மேலே ஒரு எம்டி படிக்கணும். இங்கே 100 எம்பிபிஎஸ் சீட் இருந்தால் அங்கே 10 ஸ்பெஷலைசேஷன் சீட்டு தான் இருக்குது. இன்றைக்கி வெறும் எம்பிபிஎஸ் படித்த பையன் ஒரு ஹாஸ்பிட்டலில் 15,000 20,000 சம்பளத்துக்கு தான் போக முடியும் இன்னைக்கு. எஸ் சார். அப்போ அங்கே ஒரு கேப் இயர் எடுக்கணும். ரைட்டா? உங்கள் சிஸ்டம் இவங்களை சரியாக எஜுகேட் பண்ணலை. ஓகே. அதாவது ஒரு ஏஜ் லிமிட் வச்சுருக்கணும். 20 வயசுக்கு மேலே நீ எழுத முடியாது சார். சிஸ்டம் சரியாக எஜுகேட் பண்ணலை அப்படின்றது எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? ஏஜ் லிமிட் இருக்கணும் இல்லைப்பா. 5 வருஷம் நீ தானே கோர்ஸ் செட் பண்ணுற. ஆமாம். எல்லாருக்கும் தெரியும் வெறும் எம்பிபிஎஸ் படித்தா போகாதுன்னு. ஓகே. ஏன்னா நீங்கள் சொல்கிற பாயிண்ட் நான் புரிஞ்சுக்கிறது வந்து 23 வயசில் ஒருத்தர் போவார், 19 வயசில் ஒருத்தர் போவார், எல்லாரும் ஒரே கிளாஸில் உட்காந்து படிப்பாங்க. ஆமாம். அது மட்டும் இல்லை, ஒரு டாக்டருக்கு படிக்கணும்னா 10 வருஷம் ஆகும். ஆமாம். எனக்கு பல டாக்டரை தெரியும். நான் சாஸ்பத்தை டாக்டருக்கு படிக்க வைக்காததுக்கு காரணமே அதுதான். ஓகே. என்கிட்ட பணம் ரெடியாக இருந்தது. இது மெடிக்கல் சீட்டுக்கு. என்னோட நீஸ் சாஸ்வத்தோட சிஸ்டர் 98%. ஸோ மெடிக்கல் சீட்டு கிடச்சிருக்கும். நீட்டுக்கு முன்னாடி ஈஸியாகவே கிடச்சிருக்கும்.
நாங்கள் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, ஆனால் நான் பேமெண்ட் சீட்டு தான் வாங்கியிருக்கணும். நான் அப்ளை பண்ணல. எங்கள் அப்பாவுக்கு இருந்த பலத்துக்கு எங்களால் கட்டியிருக்கும் முடியும்னு எனக்கு தெரியும். ஆமாம், 4-5 வருஷத்துக்கு கட்டி முடிச்சிருக்க முடியும். நாங்கள் ஏன் பண்ணலைன்னா, என்னோடய கேல்குலேஷன் என் ஒய்ஃப்ட்டு நான் சொன்னது, டோட்டலாக படித்து முடிக்கிறதுக்குள்ளே 2 கோடி ரூபா ஆகிடும். அன்றைக்கி இருந்த ஒரு பிராமின் கம்யூனிட்டியை சேர்ந்தவன் படிக்கணும்னா, ஏன்னா அப்போ நீட்டு கிடையாது. ஆமாம். ஸோ நான் பிராமினுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ 2 கோடி ரூபா நான் கொடுத்தோன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே 20 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு. ஸோ அவன் வந்து வேலைக்கு போய் வட்டி கட்டணுன்னாலே 2 லட்ச ரூபா கட்டணும். அதுக்கு பதில் இந்த 2 கோடியை வேற எங்கேயா இன்வெஸ்ட் பண்ணி லைஃப் லாங் நம்ம வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் வானான்னு நான் நிறுத்திட்டேன். ஆனால் இப்படி ஒரு கால்குலேஷன் எனக்கு தெரிஞ்சு யாரும் போட்டிருக்க வாய்ப்பு இல்லை. இல்லை யாரும் போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இட் இஸ் பிகாஸ் டாக்டர் சீட்டு கிடைச்சிருச்சா, ஓகே ஃபைன் அப்படின்னு போனவங்கள தான் பார்த்துருக்கேன். நான் பார்த்தேன், எனக்கு வேணும்னு தோணுது. காட் இட். அதாவது நீங்கள் எந்த 23 வயசானாலும் 24 வயசானாலும் நீங்கள் ட்ரையல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், எழுதிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை. ஆனால் 80,000 சீட்டு தானே இருக்குது. 24 லட்சம் குழந்தைங்க வந்து நீட் எழுதுறாங்க. எவ்வளோ கவர்மெண்ட் சீட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ மெடிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கனவு மாதிரி எடுத்துட்டு இந்த நீட்டுக்கான மாதிரியான விஷயங்களுக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு அது ஒர்த் இல்லை. அப்படி உயிரை கொடுக்குற அளவு நான் டாக்டர் படிக்காதன்னு சொல்லுவேன். பட் உயிரை கொடுக்குற அளவு. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.